கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய தியானத்தை நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4:30 பார்க்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மீட்கப்படும் நாள் 1, முத்திரை 2. முத்திரை எதுன்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவி. அடுத்தது துக்கப்படுத்தாது இருக்கணும். இந்த 4 காரியங்களை நாம பார்க்கலாம். மீட்கப்படும் நாள் என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்மளை மீட்டு கொண்டு செல்ல போகிறார். இந்த பாவிகளை நமக்கு என்ன பண்ண நம்மளை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை மீட்டு செல்ல இருக்கிறார். அப்படி மீட்கப்படும் நாளுக்காக நாம் பெற்ற முத்திரை. ஒரு லெட்டர் அனுப்பும்போது என்ன பண்ணுறோம், நாம் என்ன சீல் அனுப்புகிறாங்க, என்ன சொல்கிறது, அந்த அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்புனாங்கன்னா ராஜாவோட சீல் வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சீல் எதை குறித்து நீங்கள் ரொம்ப அதிகமாக எங்கே பார்ப்பீங்க, நமக்கு மனசில் டக்குன்னு புரிப்படுற மாதிரினா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் எஸ்தர் புக்கு. எஸ்எல்ல இது அவன் ஆமான் எல்லார் இடத்துக்கும் உலகம் எங்கும் இருக்க யூதர்களை கொலை சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு லெட்டரை எழுதி ராஜாவோட முத்திரையை கொண்டு சீல் வச்சு ஊருக்கே அனுப்புகிறான். அதை முறியடிக்கும் போது அந்த யூதர்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை சீல் வைக்கிறத நம்ம பார்க்கணும். சீல் வச்சு அதே போல் இப்போ வர லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீல் இருக்கும். அது சீல் வச்சாதான் நமக்கு லெட்டர் பாஸ் ஆகும். எந்த ஊருக்கு போகிறது, எந்த ஏரியாவுக்கு போகிறது, எந்த இடத்துலேருந்து வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த சீலை கொண்டு எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியாக சீல் வச்சு முத்திரை போடப்படுவாங்க. அப்போது அந்த முத்திரை போட்ட பிறகு அது பாஸ் ஆகும். அப்போது நாமெல்லாம் நிருபங்களாக இருக்கிறோம். ஒரு விஷயம் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறோம். அவரை நாம் ஒத்தவர்களாக, அவருடைய சாயலை நாம் பின்பற்றினவர்களாக, அவருடைய வழியை நாம் நடப்பவர்களாக, அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த நிருபங்களுக்காக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முத்திரை போடுகிறார். எதை கொண்டு முத்திரை போடுகிறார்? பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடுகிறார். இந்த பரிசுத்த ஆவியினால் முத்திரை பெற்ற நாம் நம்ம இடத்துல காணப்படுகிற ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே காணப்படுகிற எல்லா காரியங்களையும் நாம் உடைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள சில காரியங்கள் காணப்படலாம். அதையெல்லாம் நாம் ஜெபத்தில் வைத்து அதை மேற்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு நம்மகிட்ட காணப்படுகிற பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. அப்போது நாம் அந்த முத்திரையாக நம்ம பெற்ற அவருடைய கரத்தில் நம்ம முத்திரையாக பெற்ற இந்த காரியத்தை கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நாம் பரலோகத்துக்கான நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு ஏதுவான ஒரு வழியை நாம் அதுக்காக நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறோம். அப்போது இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியாய் நாம் கொண்டிருக்கிறோம், முத்திரையாக பெற்றிருக்கிறோம், நாம் முத்திரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இப்படி நாம் பெற்ற பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்காரு. நாம் சில தவறுகள் செய்யும்போது, நாம் சில முறுமுறுப்புகள், சில கசப்புகள், சில கோபங்கள், சில எரிச்சல்கள், சில பொறாமைகள், வேதனைகள் இதெல்லாம் படும்போது நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறவராக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையினால் நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் எல்லா செயல்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியனை துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய கிரியைகளும் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.